வணக்கம். 2005ஆம் ஆண்டு ஜூனியர் விகடன் இதழில் சுனாமினால் உயிரிழந்த ஏஞ்சல் அனாமிகாவிற்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது. சுஜாதா எழுதிய விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகம் அவள் இறந்த பிறகும் கெட்டியாக அவள் கையில் இருந்துச்சு. சுஜாதா அவர்களுக்கும் அனாமிகாவிற்கும் கடற்கரையில் நடக்கும் சிறிய உரையாடல் தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுஜாதா அவர்கள் மட்டும் கடற்கரையில் தனியாக நின்றுட்டு இருக்காரு. மெரினாவில் கடலுக்கு அருகில் அதிக கூட்டம்லாம் இல்லை. கப்பல் வலையை தவிர மனித நடமாட்டம் எதுவும் இல்லை. விரைவாக காகங்கள் மரம் திரும்புது. அந்த மௌனமான அமானுஷ்ய சூழ்நிலையில சோகத்தின் கணம் தொட்டு பார்க்கும் அருகில் இருந்தது அவருக்கு. மெல்ல மணல்ல நடக்கும்போது விசிக் விசிக்குன்னு அவருடைய காலடி ஓசை அவருக்கு கேட்டது. பேண்டை மடக்கி கொண்டு கடற்கரை அருகில் சென்றபோது சற்று நேரம் கடல் அலை காலை தொட்டு போனது. நண்டுகள் குறுகுறுத்துச்சு. மழை பெய்யலான குளிர்காற்று நினைவுபடுத்தியது. வெண்பா ஒன்று அவருக்கு ஞாபகம் வந்தது. உடுக்க உடையும் உணவும் மீன்கள் பிடிக்க படகும் பணமும் கொடுத்தாய், அலைத்தாயே, அத்தனையும் தந்தோர் நொடியில் கலைத்தாயே, காரணத்தை சொல். அந்த கடைசி சொல் வானமெங்கும் எதிரொலித்தது. அங்கிள் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு போறாரு. அந்த மாலை நேரத்துல தெளிவா தெரியல. தனியா நின்றதுனால சற்று பயத்தையும் உணர்றாரு. மறுபடியும் அங்கிள் என்று அழுத்தமான குரல் கேட்குது. அந்த பெண்ணை அப்போதுதான் பார்க்குறாரு. 14 வயது இருக்கும். கல்யாண வரவேற்புக்கு செல்பவள் போல் பட்டுப்பாவாடை சட்டை அணிந்திருந்தாள். அவங்க 2 பேரும் எப்படி சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்கன்னு அடுத்த காணொளியில இருக்கு. அந்த காணொளிக்கான இணைப்பு கீழே இருக்கு. தொடர்ந்து பாருங்க.